Hello traders, this is Bhuneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கீங்க அதுலயும் நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கீங்க அப்படினா நீங்க எந்த சார்ட்டை வந்து ரெஃபர் பண்ணணும் அதாவது ஸ்பாட் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணணுமா இல்ல ஆப்ஷன் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணணுமா ஆப்ஷன் சார்ட் அப்படிங்கிறது நீங்க எடுக்க போற ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட் அதாவது இப்போ நிஃப்டி வந்து ஒரு 22000ல இருக்கு அப்படினா 22000 கால் ஆப்ஷனையும் இல்ல 22000 புட் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக்கோட சார்ட் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட்னு சொல்லுவோம் சோ இந்த ஆப்ஷன் சார்ட்டை வந்து ரெஃபர் பண்ணணுமா அப்படி இல்லனா ரெண்டுத்தையுமே நான் வந்து பார்க்கணுமா அதாவது ஸ்பாட் சார்ட்டையும் பார்க்கணும் இல்ல ஆப்ஷன் சார்ட்டையும் பார்க்கணும் அந்த மாதிரி ரெண்டு சார்ட்டையும் நான் பார்க்கணுமா சோ நீங்க ட்ரேட் பண்றப்போ எந்தெந்த டைம்ல எந்த சார்ட்டை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஸ்பாட் சார்ட்டை வந்து எப்போ ரெஃபர் பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து மிட் கேப் நிஃப்டியோட சார்ட்டை வந்து வச்சிருக்கேன் நீங்க எந்த சார்ட் வேணாலும் வச்சிருக்கலாம் அதாவது நிஃப்டி சார்ட் இல்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி நீங்க எந்த இன்ஸ்ட்ருமென்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கீங்க அதுலயும் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பண்றீங்க ஏனா இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட்லயும் ஒவ்வொரு நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கு அதனால எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பண்றது தான் பெரிய விஷயமா நினைக்கிறாங்க மோஸ்ட்லி எல்லாரும் அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ஷன் செல்லரும் சரி ஆப்ஷன் பையரும் சரி அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட டைரக்ஷன் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க ஸ்பாட் சார்ட் தான் பார்த்தாகணும் அதாவது இப்போ நிஃப்டியா இருந்தா நிஃப்டி சார்ட் இப்போ மிட் கேப் நிஃப்டியா இருந்துச்சுனா மிட் கேப் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் இந்த சார்ட் தான் நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும் இப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு அதே போல ஒரு கிரீன் கேண்டில்ல வந்து க்ளோசிங் வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு அப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் மேலே போகுது திரும்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே வந்து அதுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகுது சோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஓபன் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் ஒரு 1 hour இல்ல 1.5 hours பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட டைரக்ஷனை உங்களால ஓரளவு வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும் அதாவது மார்க்கெட் வந்து அதாவது முதல் நாள் மார்க்கெட் பார்த்தப்போ ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ரிவர்சல் ஆகி பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துச்சு சோ கரண்ட் டேல என்ன இருக்கு அப்படினா நல்ல ஒரு கேப் அப்ல வந்து ஓபன் ஆகி அதுக்கு அப்புறம் மேலே போய்ட்டு திரும்ப பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்போ மார்க்கெட் வந்து அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை பிரெடிக்ட் பண்றதுக்கு ஸ்பாட் சார்ட்டை பார்த்தாகணும் சரியா ஏன் மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கால் ஆப்ஷனை சூஸ் பண்றதா இல்ல புட் ஆப்ஷனை சூஸ் பண்றதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும் நமக்கு இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப் சைடா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் நம்ம கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம் இல்ல மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டவுன் டைரக்ஷனா இருக்கு மார்க்கெட் கீழ போற மாதிரி எனக்கு தெரியுது அப்படி நம்ம பிரெடிக்ட் பண்றோம் அப்படினா நம்ம புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஆப்ஷன் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஆப்ஷன் பையிங்ல என்டர் ஆக போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நமக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து தெரியணும் அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஸ்பாட் சார்ட்டை தான் பார்த்தாகணும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரேட்ல என்டர் ஆக போறோம் அதாவது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்டை வந்து பை பண்ண போறோம் ஈவன் அது வந்து கால் ஆப்ஷனா இருக்கலாம் இல்ல புட் ஆப்ஷனா இருக்கலாம் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம என்டர் ஆக போறோம் அப்படினா இப்போ மார்க்கெட் வந்து அப் சைடு டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கால் ஆப்ஷனை பை பண்றேன் அப்படிங்கறப்போ நான் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றேன் அப்படிங்கிறது வந்து அடுத்த பாயிண்ட் அடுத்த மணியை சூஸ் பண்ண போறேனா இல்ல ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக் தள்ளி அவுட் ஆஃப் த மணியா இல்ல இந்த மணியா அப்படிங்கிறது சோ அதுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரேட்ல என்ட்ரி ஆகணும் சரியா சோ உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்க்கு தகுந்த மாதிரியும் நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணிட்டீங்க அடுத்த மணின்னு வெச்சுக்குவோம் அடுத்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட் அதாவது அதோட ஆப்ஷன் சார்ட்டை தான் போய் பார்க்கணுமே தவிர உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வைக்கிறதுக்கு நீங்க உங்களோட ஸ்பாட் சார்ட்டை ரெஃபர் பண்ணக்கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப சப்போர்ட் எடுக்குது ஸோ நீங்க கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இந்த இடத்துல என்ன பண்றீங்க 10:30க்கு அதாவது மார்க்கெட் வந்து 10:30 முடிஞ்சு 10:45க்கு இது முடியுது ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நீங்க ஒரு கால் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க அப்போ உங்களோட கால் ஆப்ஷன் நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க 11050 கிட்ட ஓகேவா 50-51 இந்த ரேஞ்சில் இருக்கு அப்போ 11050 இந்த கால் ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்றீங்க ஓகேவா சோ இப்போ நம்ம 11050 கால் ஆப்ஷனோட ஆப்ஷன் சார்ட்டை பார்ப்போம் சோ இப்போ நீங்க பார்க்கிறது பாத்தீங்கன்னா 11050 இந்த இடத்துல தெரியுது இல்லையா 11050 மிட் கேப்போட 11050 கால் ஆப்ஷனோட சார்ட் சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல 10:30 டைமிங் தெரியுது இல்லையா இந்த இடத்துல க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் 10:45க்கு நம்ம இந்த இடத்துல என்டர் ஆக
போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது மூணுத்தையும் வந்து வைக்க போகிறோம்னு வச்சுக்குவோம். அவங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எதுவோ அதை வந்து நான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட லோ நான் எடுக்க போகிற அந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கடைசியாக நான் சொன்ன செனாரியோவை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவே நான் இந்த ஸ்பாட் சார்ட்டை ரெஃபர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, அதே போல் இதோட லோ வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு. ஓகேவா, ஸ்டாப் லாஸு. டார்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு மார்க்கெட் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணல, மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். சரியா, இது வந்து ஒரு சிலரோட மென்டாலிட்டி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி 1:2 வைப்பாங்க, இல்லை 1:3 வைப்பாங்க. இப்போ நம்ம 1:2 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு என்ட்ரி, ஸோ இது நமக்கு இந்த ஸ்டாப் லாஸு. 1:2 அப்படிங்கிறப்போ இந்த ரேஞ்ச் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் ரேஞ்சு, நமக்கு இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இதுவே நான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணல, என்னோட டார்கெட் வந்து கூட இருக்கட்டும், 1:3க்கு மேலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோம். சரியா, இப்போ இதுதான் 1:3, என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆகலை, ஆனால் திரும்ப ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்போ இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும், எனக்கு டார்கெட் ஹிட் ஆகலை, அதே சேம் டைம் எனக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பாட் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் எடுத்த லெவல்கிட்ட தான் மார்க்கெட் நிற்குது. அதாவது இந்த எண்ட் ஆஃப் த டே முடிகிறப்போ நான் எடுத்த லெவல்கிட்டே தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. அப்போ எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை பார்த்து மட்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாது, இல்லை ஐடியா பண்ணக்கூடாது. இதுவே உங்களோட ஆப்ஷன் சார்ட்டில் போய் பாருங்களேன். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க இல்லையா, 61ல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு டார்கெட்டு ஹிட் ஆகலை. அதாவது நான் இப்போ எதை சொல்கிறேன்னா இதை மீன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த டார்கெட்டு ஹிட் ஆகலை, அதே போல் உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, அந்த ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் எடுத்த லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுத்த ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, 62 இல்லை 63 கிட்ட இந்த ரேஞ்சில் எடுத்திருப்பீங்க. 10:45 எடுத்தோம் இல்லையா, இல்லைனா இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க, 60 கிட்ட எடுத்தீங்க. 60 கிட்ட எடுத்துட்டு உங்களோட நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகலைன்னு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க, 60 கிட்ட என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே முடிகிறப்ப எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு 20 பாயிண்ட் வந்து லாஸ். இப்போ புரியுதா? அப்போது நம்ம ஸ்பாட் சார்ட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இதில் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறோம், கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோமா இல்லை புட் ஆப்ஷன் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஸ்பாட் சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டை தான் ரெஃபர் பண்ணணும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அடுத்த மணியில் நான் என்ட்ரி ஆக போகிறேன், இதில் வந்து நான் ப்ராப்பராக 1:3 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க் ரிவார்டை பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து 1:3 நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட என்ட்ரி, ஸோ இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இந்த இடம் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன், 1:3 வந்து நான் வைக்கிறேன். அப்படிங்கிறப்போ இதுதான் என்னோட மேக்ஸிமம் டார்கெட். ஓகேவா, இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் 1:3 வச்சேன்னா தாராளமாக இந்த இடத்துல என்னோட டார்கெட்டுங்கிறது வந்து ஹிட் ஆகிடும். அதாவது நான் இப்போ எந்த இடத்துல எடுக்கிறேன், 61ல் எடுக்கிறேன், 97 அப்படிங்கிறது வந்து என்னோட 97 இல்லைனா 97.7 இது வந்து என்னோட டார்கெட்டாக நான் வைக்கிறேன். அதே போல் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 48 வைக்கிறேன். சரியா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் 1:3 வச்சாலும் என்னோட டார்கெட்டுக்கு வந்து ஹிட் ஆகிடுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கப்புறம் ஹிட் ஆகிருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். நான் இந்த பொசிஷனில் ப்ராஃபிட்டில் வெளில போயிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ண வேண்டியது, அனலைஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வந்து உங்களோட ஆப்ஷன் சார்ட்டை மட்டுமே. சரியா, நீங்கள் சைடு பை சைடு வந்து நீங்கள் ஸ்பாட் சார்ட்டையும் பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஸ்டாப் லாஸும் போடுவீங்க, டார்கெட்டும் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத மாதிரியான ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்காக வந்து அமையும். அதே நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் வச்சுப்போம், அதாவது நான் எனக்கு டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணலப்பா, நான் வந்து ஸ்டாப் லாஸை மட்டும் தான் நான் வைக்கிறேன், டார்கெட்டு நான் வந்து அன்லிமிட்டடாக விட்டுறேன் அப்படின்னா கூட உங்களோட டார்கெட் ஹிட் ஆகாமல் மேக்ஸிமம் லெவலுக்கு போகுது. நீங்கள் இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து
எக்ஸிட் ஆகலை, உங்களோட டார்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகலை, நீங்கள் ஃபுல் டைம் விட்டு பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு விட்டு பார்க்குறீங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 இல்லை 49 ருபீஸ்லேயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். 60ல் எடுத்து 49ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 ருபீஸ் வரைக்கும், அதாவது இவ்வளோ தூரம் 34 ருபீஸ் வரைக்கும் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த ரேஞ்சு, அதாவது இந்த ரேஞ்சு பிரேக் ஆனால் தான் நீங்கள் வெயிட் பண்ணி, இந்த ரேஞ்சு பிரேக் ஆனால் மட்டும் நான் வெளியில் போகிறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ரேஞ்சு வரத்துக்குள்ளே உங்களோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரைஞ்சி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் கிட்டத்தட்ட 34 வரைக்கும் வந்துட்டு 40ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி போடணும், நம்மளோட டார்கெட்டு எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் இதுவே வந்து நான் ஒரு ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன், அதாவது ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறேன், அப்பயும் நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் ஈக்விட்டிக்கு நமக்கு வந்து 2 விதமான சார்ட் தேவையே கிடையாது. ஏன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பாட் சார்ட் தான் தேவை. அதில் என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டாக போட்டுட்டு போயிட போகிறோம். ஆனால் நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன் கிரீக்ஸ் இருக்குது, டெல்டா, காமா, தீட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்டு எங்கேயுமே நகராமல் அதே இடத்துல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்னா நம்ம எடுக்கிற ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டு ஏறலைன்னா கூட அதே இடத்துல நின்னாலும் நம்ம எடுக்கிற ப்ரீமியம் 0 ஆகும். அப்படிங்கிறப்போ நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது ஸ்பாட் சார்ட் இல்லை, ஆப்ஷன் சார்ட்டை தான். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது மாறும். நான் இந்த ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட ட்ரேடிங் செட்டப்பை சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஸ்டாப் லாஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு டார்கெட் வந்து எந்த டார்கெட் வருதோ அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வந்து வச்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை, அதாவது இதுக்கு முன்னாடியோட ஸ்விங் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்விங்கோட ஹை வந்து எனக்கு டார்கெட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் மேக்ஸிமம் ஸ்விங் எனக்கு எது இந்த லெவல் இருக்குது, ஸோ இது வரைக்கும் என்னோட டார்கெட்டை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் ஸ்டைலுங்கிறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மாறும், அவங்க எடுக்கிற செட்டப்பை பொறுத்து மாறும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை ரெஃபர் பண்ணுறப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை ரெஃபர் பண்ணுறதை விட ஒரு ட்ரேடில் என்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டை பார்க்குறது, ஆப்ஷன் சார்ட்டை பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஓவராலாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம், அதுலேயும் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு ட்ரேடிங் பண்ணுற செட்டப் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்பாட் சார்ட்டை வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ட்ரேடில் என்டர் ஆனதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்டர் ஆகிறோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டை தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.